வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இசை நம்மளுடைய உணர்வுகளுக்கு எங்கனம் ஒரு வடிகாலாக அமையும், இசை நம்மளுடைய மன தொய்விற்கு எங்கனம் ஒரு மருந்தாக மாறும் அப்படின்ற அந்த தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், மன இறுக்கத்துக்கு இசை ஒரு நல்ல துணை புரியும், அதுலேருந்து வெளிவரத்துக்கு ஒரு நல்ல ஊக்கியாக அமையும் அப்படின்னு பார்த்தோம். மன இறுக்கம், அப்புறம் சிலவங்களுக்கு ஆங்கர், ரொம்ப கோவப்படுவாங்க. நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான், பாசிட்டிவ் எமோஷன் இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ் அதெல்லாம் கூட என்ன பண்ணும், மேலே தூக்கி வரும். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்பொழுது, இனிமையான உணர்வுகளோடு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இசை கேட்டால் அந்த இனிமையான உணர்வோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் நெகட்டிவ் எமோஷன்ஸ்னு வரும்பொழுது அதுலேருந்து தான் நம்மளுக்கு வெளியில் வரதுக்கு தெரியாமல் ரொம்ப நேரம் கோபமாக இருப்போம், அப்படியே பொறுமிக்கிட்டு இருப்போம். ஒரு நிறைய நேரத்தில் என்வி, ஜெலஸ் எல்லாம் அதுக்கு மேலே வரும். ஆனால் ஒரு சமுதாயத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு அடிக்கடி கோபம் வருது அப்படின்னு சொன்னால் அவங்களோட புரிதல் ரொம்ப குறைவாக இருக்கும். புரிதலில் அவங்க ஃபெயில் மார்க் வாங்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். ஃபெயில் மார்க்குன்றது என்ன, வாழ்க்கையில் புரிதல்ன்றதுக்கு மினிமம் 50+ வாங்கணும். 55 மார்க் 60 மார்க் வந்தால் தான் வாழ்க்கையில் புரிதல் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே தான் we can build up the life. ஆனால் அவங்களுக்கு ஒருத்தர் கோபம் வருது, அடிக்கடி கோபம் வருது, எல்லாத்துக்குமே சண்டு புல்லுன்றாங்க அப்படின்னு சொன்னால், நெகட்டிவ் வாய்ஸு எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபெயில் மார்க்குன்றது 30%, 20% அப்படி ரொம்ப தூரத்தில் ஃபெயிலாக இருக்கிறதுனால. ஏன்னா 55+ன்னு சொன்னால் 25-30 இட் இஸ் லாங் வே டு கோ. தே ஆர் பை ஃபார் பிலோ தி எக்ஸ்பெக்டேஷன் லெவல் இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த காம்ப்ரிஹென்ஷன் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால, ஒரு செய்தி ஏதோ நடக்குது, ஒரு வீட்டில் ஒரு விஷயம் நடக்கிறது, இல்லை ரோட்டில் ஒரு விஷயம் நடக்கிறது, ஆஃபீஸில் கூட ஒரு விஷயம் நடக்கிறது, இல்லை அவங்களோட பழகிற ஒரு நண்பர்களுக்கு நடுவில் சில விஷயங்கள் நடக்கிறது, அவங்கள காட்டில் பெரியவங்க சில வார்த்தைகளை பேசுகிறாங்க, இல்லை அவங்களோட கீழே இருக்கிறவங்க ஜூனியர்ஸ் சில விஷயங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போல்லாம் அவங்களுக்கு எதுவும் சரியாக புரியலன்னா என்ன செய்வாங்க, தண்ணியை தான் சொன்னாங்க, இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் உடனே சத்தம் போட்டு, இல்லாட்டி போனால் ஒரு விதமான நெகட்டிவ் இம்பேக்டை வர வச்சுக்கிட்டு தே வில் டெவலப் ஆங்கர். அப்போ என்னாச்சு, காம்ப்ரிஹென்ஷன் லெவல் ரொம்ப குறைவாக இருக்குது. எந்த கான்டெக்ஸ்டில் என்ன மாதிரி பிஹேவியர் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியல. நம்மளுக்கு இது புரியாதனால தான் நம்மளுக்கு கோபம் வருதுன்றத, அந்த விஷயத்தையே முதல்ல அதுவே நம்மளுக்கு புரியாது, அதனால் நம்மளுக்கு கோபம் வருது. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 விஷயத்தங்களை நல்ல சீர்தூக்கி பார்த்தா தானே நம்ம கோவப்பட்டதே தவறுன்னு தெரியும். அந்த மாதிரி அனலைசிங் பிஹேவியரோ இல்லாட்டி போனால் லாஜிக்கல் சீக்வன்ஸோ அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு பொதுவாக கோபம் வருதுன்னாலே இதெல்லாம் குறைபாடு உள்ள செயல்களாக அவங்கள்ட்ட இருக்கும். இட் ஷுட் நாட் ஒரு அந்த குறைபாடு லாஜிஸ்டிக்கல் திங்கிங் இருக்கு இல்லையா, லாஜிக்கல் திங்கிங்கில் குறைபாடு இருக்கும். அதில் 1 to 10 ரேட்டிங்கில் 10, 9 லெவலுக்கு இருந்தால் தான் சரியான சீக்வன்ஸை புரிஞ்சிக்க முடியும்னு சொன்னால் அவங்கள 4, 5 தான் இருப்பாங்களா இருக்கும். அப்புறம் அதே மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் லெவலில் 1 to 10 இருக்கணும் ஒரு ரேட்டிங்ஸ்னால், அதில் 4, 5 அந்த ரேட்டிங்ஸ் அந்த லெவலில் தான் இருப்பாங்களா இருக்கும். அப்புறம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், why we are getting anger, what is that we are unable to comprehend அப்படின்னு சொன்னால், அது மாதிரி எடுத்து சொல்லி புரிய வைக்கிற விஷயத்திலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, காது கொடுத்தே செய்தியை வாங்க மாட்டாங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி லிசனிங் கெப்பாசிட்டியில் கூட 1 to 10 போட்டால் அவங்க 3 அல்லது 4 அந்த ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. ஸோ லிசனிங் எபிலிட்டி, காம்ப்ரிஹென்ஷன் எபிலிட்டி, அனலைசிங் எபிலிட்டி, இது 3 சீரான லெவலில் இருந்தால் தான் அவங்களுக்கு கோபம் வர்றது குறைவாக இருக்கும். அப்போ இது 3த்தையும் சிறப்பு செய்யணும் என்று சொன்னால் அவங்களுக்கு தொடர்ந்து சில ராகங்களை வாசித்து கொடுத்து இசையை கேட்க பண்ணிடணும். ஒரு நாளைக்கு thrice daily, twice dailyன்னு இண்டிவிஜுவல் ரெக்யர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி அவங்கள கேட்க செய்தமான அதுலேயே அவங்களுக்கு சிறப்பான மாறுதல்கள் கிடைக்கும். எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல், அவங்களோட எதிர்பார்ப்பே இல்லாமல் அவங்களுக்கு இந்த காம்ப்ரிஹென்ஷன் லெவல், லிசனிங் எபிலிட்டி அது எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்த நம்பருக்கு ரேட்டிங்ஸில் போகிறத அவங்களே கண்கூட நிதர்சனமாக பார்க்கலாம். அதனால் இசை உங்களோட காம்ப்ரிஹென்ஷன் லெவலை அதிகப்படுத்தும் அப்படின்ற ஒரு செய்தியை இந்த பதிவு மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.